வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.2ல கொஷின் நம்பர் 13 பார்க்குறோம். இன்டெக்ரல் 1/1 மைனஸ் tan xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம tan xக்கு sin x டிவைட் பை cos xன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா cos x டிவைட் பை cos x மைனஸ் sin x இன்ட்டு dxன்னு வரும். ஸோ இடையில் ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிவிட்டேன், நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு. இதை இன்டெகிரேட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ இன்டெகிரேஷனில் நியூமரேட்டருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருந்து டினாமினேட்டர்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஆனால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கலாம், ஆனால் இன்டெகிரேஷன் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த டினாமினேட்டரை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே டினாமினேட்டரில் cos x மைனஸ் sin xன்னு இருக்குது. அப்போது நமக்கு நியூமரேட்டர்லேயும் cos x மைனஸ் sin xன்னு வந்ததுன்னா இதை கேன்சல் பண்ண முடியும். இப்போ நமக்கு மைனஸ் sin x நம்மளே ஆட் பண்ணதுனால ப்ளஸ் sin x ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு cos x மைனஸ் sin x கேன்சல் ஆகிடும். புரியுதுங்களா? இது வரைக்கும் புரியுதா? இது கேன்சல் ஆகிடு. அடுத்து இந்த டேர்மும் நமக்கு தனியாக நிற்கும். ஓகேவா? அப்போது மறுபடியும் sin x டிவைட் பை cos x மைனஸ் sin xன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு கேன்சல் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது நம்ம cos x-ஐ 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே மேலே 2வால் மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே கீழேயும் 2வால் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 2 cos x எப்படி எழுதலாம்னா cos x ப்ளஸ் cos x, ஏற்கனவே ஒரு cos x வந்துருச்சா, இங்கே ஃபைனலாக ஒரு cos x-ஐ ஆட் பண்ணிக்கலாம். அப்போ sin x ப்ளஸ் cos x-ன்னு வரும். ஸோ இந்த ஸ்டெப்பு புரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள், வெறும் cos x இருக்குது, அது கூட மைனஸ் sin x வேணும். உடனே ப்ளஸ் sin x ஆட் பண்ணால் நமக்கு அகைன் sin x மட்டும் தனியாக நிற்குது. அதனால் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு cos x-ஐ 2வால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், உடனே 2வால் டிவைட் பண்ணிடுறோம். இந்த 2 cos x-ஐ cos x ப்ளஸ் cos x-ன்னு எழுதிக்கிட்டு இடையில் sin x மைனஸ் sin x ப்ளஸ் sin x-ன்னு எழுதுகிறோம். இப்போது இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிக்கலாம் பாருங்கள். இன்டெக்ரல் cos x minus sin x divided by cos x plus sin x, sorry minus sin x into dx, அது மட்டும் தனியாக எடுக்கிறோம். ப்ளஸ் இன்டெக்ரல் sin x plus cos x divided by cos x minus sin x தனியாக எடுக்கிறோம். இங்கே 1/2 போட்டோம், அது இங்கே போடவில்லை, அதனால் இங்கேயும் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே ஒரு 1/2, இங்கே ஒரு 1/2. இப்போது இந்த இடத்துல இது அப்படியே கேன்சல் ஆகிடுதா, நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடுதா? அது கேன்சல் பண்ணிட்டோம்னா 1/2 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 1/2 இன்ட்டு இன்டெக்ரல் இந்த sin x ப்ளஸ் cos x டிவைட் பை cos x மைனஸ் sin x அப்படியே இருக்கும். நீங்கள் எழுதிக்கிங்க, நான் ஷார்ட்டாக எழுதிட்டேன். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் 1/2 இன்ட்டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே 1/2 அப்படியே இருக்கட்டும். இங்கே இன்டெகிரேட் எப்படி பண்ணலாம்? ஓகேவா? இதுக்கு இடையில் ஒரு 2-3 ஸ்டெப் வரும், அதை நான் இங்கே தனியாக போடுறேன். நீங்கள் போடும்போது நோட்டில் போடும்போது இந்த கேப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஆன்சருக்கு வாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இதை எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டினாமினேட்டர் இல்லை நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூவை நம்ம வேறு ஒரு பேராமீட்டராக எடுத்து டினாமினேட்டரும் நியூமரேட்டர் கேன்சல் ஆகுதான்னு செக் பண்ணணும். இதில் மோஸ்ட்லி டினாமினேட்டர் எடுத்துக்கலாம், லாக் வரும்போது நியூமரேட்டரில் இருக்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள், t இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா dt பை dx இஸ் ஈக்குவல் டு இந்த காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ்னும் மைனஸ் அப்படியே இருக்கும், சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ்னும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுத்துலேயும் மைனஸ் காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா sin x ப்ளஸ் cos xன்னு வருதா, நியூமரேட்டர் கிடச்சிடுச்சா? நம்ம டினாமினேட்டர் எடுத்தோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடச்சிடுச்சு. அப்போது dt இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், மைனஸ் dt இஸ் ஈக்குவல் டு sin x ப்ளஸ் cos x இன்ட்டு dxன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், நியூமரேட்டரில் இருக்கிறதுக்கு பதிலாக இன்டெக்ரல் மைனஸ் dt டிவைடட் பை டினாமினேட்டர் t அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், 1/2 எக்ஸ் ப்ளஸ் இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த மைனஸையும் இங்கே மைனஸ்ன்னு எழுதிடலாம், மைனஸ் வெளியே எடுத்துடலாம். 1/t-யை இன்டெகிரேட் பண்ணால் லாக் t அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இப்போ வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். minus 1/2 log of log modulus of sin x plus cos x
ப்ளஸ் சி. ஸோ இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஓ சாரி, நம்ம என்ன எடுத்தோம், டீயை காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு எடுத்தோம். நான் தப்பாக எழுதிட்டேன். காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ். ஓகேவா, இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.